அனைத்து முக்குளத்தோர சொந்தங்களுக்கு வணக்கம். நான் தேவர் பிறந்து மகராசி பேசுறேன். இந்த பதிவு எதுக்குன்னா, நம்ம தேவரையா குரு பூஜைக்கு நம்ம வாண்டையரையா அவ்வளோ ஒரு சீரு சிறப்போட பிரம்மாண்டமா அன்னதானத்தோட மக்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க எப்போ வராங்கன்ட்டு. அவ்வளோ ஒரு சூப்பரா வந்துட்டு இருக்கவர ஒரு வருஷமா அவர் பிரச்சனை பண்ணதே கிடையாது. இந்த வருஷம் ஆலயத்துல அந்த பூசாரி அடிக்கணும்னா அந்த பூசாரி எந்த அளவுல அவர்கிட்ட பேசியிருப்பாரு மட்டும் பாருங்க. 5 பேருக்கு மேல உள்ள போக கூடாது, உட்காரக்கூடாது, ஆளாத்தி தட்டு காட்டக்கூடாது, போதும் அடுத்த தலைவர் வராங்க வெளியே போங்க அப்படி சொல்லுவோம். யாரா இருந்தாலும் அடிக்கதான் தோணும். அடிச்ச கரெக்டா தப்பானா கரெக்ட் தான். தமிழ்நாடு தேர்தல் முத்தையத்தேவர் அவரு உள்ள போகும்போது ஆளாத்தட்டு காட்ட போறாரு. போன வருஷம் காட்டினாரு, இந்த வருஷம் காட்ட போகும்போது காட்டக்கூடாது, அடுத்த தலைவர் வராங்க, சீக்கிரம் போங்க சீக்கிரம். அப்ப இவங்களையும் பிரஷர் தான் பண்ணாங்க. அப்படி சமுதாய தலைவர் எல்லாரையுமே புறக்கணிக்கிறாங்க. இதே இது அரசியல்வாதிகள் வந்தா அவங்கள மாலை எடுத்து கொடுக்கறது, அவங்கள உட்கார வைக்க வேண்டியது, 40 பேர் 50 பேர் உள்ள வைக்க வேண்டியது. இதே இது சமுதாய தலைவர்கள்லாம் வந்தா சீக்கிரம் சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்கன்னு சொல்ல வேண்டியது. இந்த பூசாரி மேல எனக்கும் கோபம் தான். நான் செல்ஃபி எடுக்கிறேன், அந்த பூசாரி தேவரையா தொடமையில இப்படி கை வச்சுட்டு இப்படி நிக்காரு. இந்த போட்டோ பாருங்க, இப்படி நிக்காரு. எதுக்கு இப்படி நிக்கணும்? தொடலாமா அவரை? தொடல அப்படி கை வச்சுட்டு இப்படி சண்டியமா நிக்கலாமா? அவரை 7ஆம் படை முருகரா, அவர் ஆன்மீக செம்மல் சித்தரா, நாங்க மாலை போட்டு முளைப்பாரி எடுத்து அழகு குத்து காவடி தூக்கி அப்படி சாமி கும்பிட்டு இருக்கோம். அவர் மேல தொடல வச்சுட்டு நிக்கிறீங்க. அப்ப என்ன தைரியம்? இதெல்லாம் வன்மையா கண்டிக்கணும். அடுத்த வருஷம் ஒரு சாமியார் இருந்தா போதுங்க, 4-5 போடாதீங்க. கண்டிப்பா வாண்டையரையா அடுத்த வருஷம் கண்டிப்பா நீங்க வரணும். வரமாட்டேன்னு சொல்லாதீங்க, கண்டிப்பா நீங்க வரணும். உங்களை மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அதை ஏமாத்திராதீங்க. கண்டிப்பா நீங்க வரணும். தமிழ்நாடு சார்பா கேட்கிறோம். நன்றி.